ஃப்ரெண்ட்ஸ், மணி பார்த்தீங்கன்னா 5:15 ஆகிடுச்சு. ஸ்ரீநிதி வேற உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கா. டைம் 5:15, அதனால அவங்க சமைக்க போகலாம். இதுதான் நம்ம கிச்சன். இது நைட்டு வச்ச தக்காளி சாப்பாடு உள்ள இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு வைக்கலாம். பாத்திரம் எல்லாம் கழுவி போட்டாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய காலை வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க. இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கேன்னா, இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கேங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பெலாக்கொட்டை எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அது போக சைடிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேங்க. இன்றைக்கி இதுதான் வந்து ஸ்ரீநிதிக்கு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணோம். ஸ்நாக்ஸுக்கு நட்ஸு கொடுத்து விட்டுருக்கேன். அது போக டைம் 6:20 ஆயிடுச்சுங்க. ஸ்ரீநிதி ரெடி ஆகிட்டாப்லைங்க. ஸ்ரீநிதியோட அவுட்ஃபிட் இன்றைக்கி இது தானுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோம்பிங்க. முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இன்றைக்கி வந்து காக்கா குருவிங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிட்டேனுங்க. இன்றைக்கி ஒரு மினி விலாக் வரும், பாருங்கள் கண்டிப்பாக. ஸ்ரீநிதி ரெடியாக கிளம்பிட்டாப்லைங்க. அதுக்கப்புறம் நம்ம காக்கா குருவிங்களுக்கும் சாப்பாடு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா. நம்ம குருவிங்கெல்லாம் வந்து ரொம்ப வெயிட்டிங்க, எப்போ நான் சாப்பாடு வைப்பேன்னு சொல்லிட்டு. குருவி வந்து ஒரே சவுண்ட் விட்டுட்டு இருந்துச்சு. இப்போ நான் வச்சுட்டு இந்த பக்கம் தான் திரும்பினேன். அழகாக வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தது மினி விலாக் வரும், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.